ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த பிஎஸ் ஃபார்மஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிஎஸ் பெரியார் பேசுகிறேன். நம்மளோட சேனல் நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது ஒரு ஆண்டுக்கு ஆடு வளர்ப்பு மூலம் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா நம்ம ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஐடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பரன் வேலை எப்படி அனுப்புறது, எத்தனை எவ்வளோ பசுந்தீவனம் கொடுக்கறத பற்றி நேற்று வரைக்கும் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ மீதி இருக்கிற அந்த மருத்துவ பராமரிப்பு இதை பற்றி எவ்வளோ விற்கலாம், இது எப்படி ப்ராஃபிட் நிற்கிது, எவ்வளோ பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் மீதி வீடியோவில் நான் பார்ட் 2ல் போடுறேன்னு சொல்லிட்டு நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு பார்ட் 1 வீடியோ நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த 1 வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்திருந்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு புரியும். அந்த வீடியோ நான் மேலே ஐ கார்ட்லையும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ போய் மறக்காமல் பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு புது வியூஸ் யாராச்சும் வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடு வளர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நான் பேச போகிற இந்த டாபிக் தான். என்னென்னா மருத்துவ பராமரிப்பு. நம்ம என்ன தான் தலைமுறை வளர்ப்பு ஆடு தலைமுறை வளர்ப்பில் வளர்த்தாலும் இந்த மருத்துவ பராமரிப்பு பண்ணியாகணும். மேய்ச்சல் முறையில் வளர்த்தா அது வந்துட்டு மருத்துவ பராமரிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் இந்த தலைமுறை வளர்ப்புலையும் பரன்முறை வளர்ப்புலையும் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மருத்துவ பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்க. கால்நடை மருத்துவ ஆலோசனைப்படி ஆண்டுகளுக்கு 4 முறை தடுப்பூசிகள் அளிக்க வேண்டும் ஆடுகளுக்கு. குறிப்பாக மார்ச், ஏப்ரல் ஆகிய மாதங்களில் கால்வாய் நோய்க்கான தடுப்பூசி, ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் பிபிஆர் தடுப்பூசி, ஆகஸ்ட் மாதங்களில் கால்வாய் தடுப்பூசி, அக்டோபர் மாதங்களில் துள்ளுமாறி தடுப்பூசி ஆகியவற்றை போட வேண்டும். ஓகேங்களா. இந்த துள்ளுமாறி தடுப்பூசி வந்து தான் நிறைய பேர் போட மாட்டேங்கிறீங்க, மிஸ் பண்ணிடுறீங்க. நான் லாஸ்ட் டைம் ஒரு 1-2 மந்த்துக்கு முன்னாடி ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்தேன். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஆடுகள் வந்து செத்து போச்சு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துள்ளுமாறியில் தான் செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இந்த துள்ளுமாறி தடுப்பூசியை நீங்கள் கம்பல்சரி போட்டாகணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடற்புழு மருந்துகளை வந்து எப்போ கொடுக்கணும்னா பிறந்த ஒரு 30வது நாள், அதாவது குட்டி பிறந்த 30வது நாள் நீங்கள் குடற்புழு மருந்துகளை கொடுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 6, 9வது மாதங்களில் கொடுக்க வேண்டும். பிறந்த 30வது நாளில் இந்த 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 6ஆம் தேதி, 9வது மாதங்களில் வந்து கொடுக்கணும். சாரி, இது தேதியில் மாதம். ஓகேங்களா. பிறந்த 30வது நாள்லேருந்து இந்த 2வது மாதம், 3ஆம் மாதம், 4ஆம் மாதம், 6ஆம் மாதம், 9வது மாதங்கள் வந்து கொடுக்கணும். அதாவது இந்த குடற்புழு நீக்க மருந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆடு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சேல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு 100 ஆடு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 500 ஆடை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். வளர்க்குறது மூலிமா என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆடு வந்து ஒரு 10,000, இப்போ ஒரு 1 இயரோட இறுதியில், 6 மந்தோட இறுதியில் வந்து நீங்கள் ஒரு ஆடு 10,000 சேல் பண்ணுறீங்க அப்படின்னா வணிக முறையில் பரன்மேல் ஆடு வளர்ப்புக்கு வந்து நோய் தாக்கும் வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். ஓகேங்களா. பரன்மேல் ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னாவே நோய் தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் டிஃபால்ட்டாகவே. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இனப்பெருக்கத்திலும் குட்டிகள் இறப்பு விகிதமும் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். மேக்ஸிமம் இது வந்துட்டு தெரியல, பட் ஆனால் குறைவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சப்போஸ் இப்போ 2 குட்டி போடுறதுன்னா 1 இறந்துடலாம், இல்லை 1 இருக்கலாம், அந்த மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு குறைவாகவே இருக்கும் சொல்கிறாங்க. குறைந்தபட்சம் ஒரு 100 ஆடுகள் வளர்த்தால், ஓகேங்களா, ஒரு 100 ஆடுகள் வளர்த்தால் ஆடு ஒன்றிற்கு ஆண்டுக்கு இப்போதைக்கு ஒரு 10,000 தாராளமாக வருமானம் கிடைக்கும். அதாவது ஒரு வருஷத்தோட இறுதியில் ஒரு ஆடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 விற்காதுங்களா. ஸோ அவ்வளோதான். ஏன்னா இப்போ 6 மந்த்லேயே நம்ம விற்க முடியும். அதேமாதிரி ஒரு வருஷத்தோட இறுதியில் 10,000 விற்கிறது தாராளமாக விற்கும். ஸோ அந்த வகையில் நம்ம கேல்குலேஷன் பண்ணி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு 10,000 கிடைக்க வருமானம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அப்போது நீங்கள் 500 ஆடுகளை வளர்த்தால் 1 கோடி வருமானம் ஈட்டலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அதே தான். ஓகேங்களா. ஸோ அப்போ 500 ஆடு வளர்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். அதேமாதிரி இப்போ பராமரிப்பு செலவு இதெல்லாம் வந்துட்டு போக நம்ம கையில் ப்ராஃபிட் அப்படிங்கிறது எவ்வளோ நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஆடு வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் கூறும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தற்போதைய நிலையில் ஆடு மொத்த விலையிலேயோ கிலோ வந்துட்டு 250 ரூபா தாராளமாக போகிறது. ஓகேங்களா. இது வந்து லைவ் ஆடு, ஒரு உயிராடு லைவ் ஆடு கிலோ வந்துட்டு ஒரு 250 ரூபா நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா ஒரு ஆட்டை ஒரு ரூபாய் 4,000 ரூபாய், 4,000லேருந்து 5,000 வரை நீங்கள் தாராளமாக விற்பனை செய்ய முடியும். ஓகேங்களா. அப்படின்றா ஒரு 500 ஆடுகள் மூலம் குறைந்தபட்சம் ஒரு ஓராண்டில் பார்த்திங்கன்னா 30,000 ஆடுகள் வந்து கிடைக்கும். இப்போது அந்த 500 ஆடுகள் நீங்கள் வச்சுருக்கீங்க. இப்போ அதிலேருந்து நீங்கள் வந்துட்டு இப்போ நீங்கள் ஈல்டு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3,000 ஆடுகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்போ 3,000 இன்ட்டு 4,000 அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா ஆடு ஒன்றுக்கு 4,000 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கூட
அப்படின்னு செய்தவரை 1 கோடி முதல் 1.25 கோடி வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அதிலேருந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து தொழிலாளர்களின் கூலி, ஆடுகளின் தீவனம் மற்றும் பராமரிப்பு செலவு போக அனைத்தையும் கழித்து விட்டு பார்த்தால் கூட குறைந்தபட்சம் ஒரு 75 லட்சத்திலிருந்து 80 லட்சம் வரைக்கும் தாராளமாக சம்பாதிக்கும். குறைந்தபட்சம் 40 முதல் 50 ஆடுகளை வளர்த்தாலே ஆண்டுக்கு 8 லட்சம் வரை வருவாய் ஈட்ட முடியும். செலவு போக கட்டாயம் ஒரு 5 லட்சம் லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா இப்போ 40லேருந்து ஒரு 50 ஆடு நீங்கள் வளர்த்தீங்கன்னாவே செலவு போக ஒரு 5 லட்சம் அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஆடு வளர்ப்பு குறித்து பயிற்சி இப்போ நீங்கள் வந்துட்டு இதை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வந்துட்டு இப்போ இதில் ட்ரைனிங் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு திருச்சியில் உள்ள கால்நடை பல்கலைக்கழகத்திலேயோ இல்லை பயிற்சி பெற்ற ஆராய்ச்சி மையத்திலையோ நீங்கள் வந்து அணுகலாம். இதே போல் கள்ளக்குறிச்சியில் இருக்குது. கள்ளக்குறிச்சி அருகே செட்டிநாட்டில் உள்ள மாவட்ட கால்நடை பண்ணையும் நீங்கள் அருகலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கிற இந்த கால்குலேஷன். இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்ட் 1ஐயும் நீங்கள் பார்ட் 2ஐயும் கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இப்போது நம்ம வந்துட்டு இதில் ஒரு 100 ஆடு இல்லை 500 ஆடு வரைக்கும் நம்ம இதில் பேசியிருக்கோம். ஓகேங்களா? உங்களால் வந்துட்டு அதான் சொல்லியிருந்துக்கல, இந்த 40 ஆடுகள் 50 ஆடுகள் நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அதிலேருந்து வர ப்ராஃபிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 5 லேக்லேருந்து 7 லேக் வரைக்கும் உங்களுக்கு 5 லேக்லேருந்து 4-5 லேக் வந்து உங்களுக்கு லாபமே வரும். அதாவது நீங்கள் செலவுலாம் கழிச்சது போக உங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிறது அதில் வரும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேஷன் பண்ணி சொல்லியிருக்கோம். பட் ஆனால் இதில் வந்துட்டு ஒரு 4 லட்சம் 5 லட்சம் கூட நமக்கு வர தேவையில்லை. இதெல்லாம் செலவு ஒரு 1 லேக் 2 லேக் நமக்கு வந்தாவே நம்மளுக்கு ப்ராஃபிட் தானே அப்படின்றது தான் நம்மளுடைய மோட்டிவ். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் இருக்கிற மாதிரி ப்ரொசீஜரை தீவன முறைகள் படி இந்த நோய் பற்றாக்குறை இந்த மருத்துவ பராமரிப்பு இதெல்லாம் நீங்கள் பக்காவாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவான ஈல்டு இதில் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். இதை நீங்கள் இந்த ஐடியாவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இவ்வளோ 100 ஆடு 500 ஆடு தான் வளர்க்கணும்னு இன்வெஸ்ட் பண்ணணும் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் வந்து உங்களுடைய இதுக்கு எவ்வளோ உங்களுடைய நீடு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் இதில் பண்ணலாம். ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இத்தனை ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதில் பக்காவாக இருக்குங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். ஸோ அதுதானே தவிர இவ்வளோ ரூபா பண்ணால் இவ்வளோ வராது, இவ்வளோ பண்ணால் இவ்வளோ கிடைக்காதுங்கிறதுலாம் நம்மளுடைய அந்த நெகட்டிவ் தாட்டில் நம்ம சொல்ல வரல. இவ்வளோ பண்ணால் இவ்வளோ பண்ணி இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ண வந்தால் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். ஸோ அதனால் வந்துட்டு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் தலைப்பில் வீடியோ வேணும்னாலும் கேளுங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை வந்து மறக்காமல் புது விவசாயம் யாராச்சும் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய சேனலில் ஒரு ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மர்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் அப்டேட்டை வந்து நம்ம பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதனால் வந்து சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அதேமாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பைக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் யாராச்சும் ஆடு வளர்ப்பு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை நான் இந்த சேனலில் உங்களுக்கு தாராளமாக சஜஷன் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஐடி கீழே கொடுத்துருக்கேன், அங்கே வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் சேட் பண்ணாலும் என்ன பர்சனலாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, பை பை, see you.